peacemakers of Christo. இன்று இந்த உலகம் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பற்றி என்ன கூறுகிறது? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 45வது வசனத்துல பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்ட உள்ளவரை நாங்கள் கண்டுள்ளோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேபின் மகன் இயேசுவே அவர் என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, அப்பா, எங்கள் பாவங்களை எல்லாம் போக்குபவரே, சாபங்களை அகற்றுபவரே, தடங்கல்களை தகர்த்து அடிப்பவரே, ஆண்டவரே, உடைத்து போடுபவரே, எரித்து போடுபவரே, அப்பா, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் முன் செல்ல முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரே இடத்துல நாங்க ஸ்டக்காய் போய் கிடக்கிறோம் ஆண்டவரே. ஆமாப்பா, ராஜாதி ராஜாவே, எங்கள் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்களுமே இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே, நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று பிலிப்பு நத்தனியேலை பார்த்து கூறியார் ஆண்டவரே. அதே போல சுவாமி, அப்பா, அந்த மெசியா என்பவர் நாசரேத்து இயேசுவை சார்ந்த யோசேபின் மகன் இயேசுவே என்று கூறினார் ஆண்டவரே. அப்பா, நீர் யார் மகன் என்று கூட தெரிந்து வைத்திருந்தார் பிலிப்பு சுவாமி. இயேசு ராஜாவே, என் கர்த்தவாகிய கர்த்தாவே, இன்று என்னையும் பற்றி இந்த உலகம் தூஷிக்கிறது, என் பிள்ளைகளை பற்றியும் இந்த உலகம் தூஷிக்கிறது ஆண்டவரே. அப்பா, என்னை குறை சொல்லுகிறது சுவாமி, என் பிள்ளைகளை எரிச்சல் மூட்டுகிறது ஆண்டவரே. அப்பா, என் குடும்பத்தை அழிக்க பார்க்கிறது இந்த உலகம் சுவாமி. ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே அப்பா, நீர் யோசேபின் மகன், நீதிமானுடைய மகன் என்று இந்த உலகம் அறிந்தது சுவாமி. ஆனால் சுவாமி, இன்று என் பெற்றோர்களை பார்த்து ஆண்டவரே இந்த உலகம் தூஷிக்கிறது. என்னிடமே வந்து என் பெற்றோர்களை பற்றி குறை சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. அது சரியில்லை, இது சரியில்லை என்று ஆண்டவரே என் மனைவியே சொல்லுகிறார், என் கணவனே சொல்லுகிறான். உங்க அம்மா அப்பா சரியில்லை, உங்க அண்ணன் தம்பிகள் சரியில்லை, உங்க குடும்பம் சரியில்லாத குடும்பம் என்று தூஷிக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, யோசேபினுடைய மகன் இயேசு மெசியா என்று அந்த உலகம் அறிந்தது. ஆனால் ஆண்டவரே, என்னுடைய தாய் தந்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த உலகம் தூஷிக்கிறது ஆண்டவரே. அவன் மவனா, அவன் சரியான அல்ல, அவளுடைய மகளா, அவள் நல்லவளே இல்லை என்று ஆண்டவரே என் முன்னிலையிலேயே என் பிள்ளைகளை பார்த்து இந்த உலகம் வஞ்சிக்கிறது சுவாமி. எரிச்சல் படுகிறது ஆண்டவரே, பொறாமை படுகிறது சுவாமி. ஏசப்பா, இவர்கள் மத்தியிலே நாங்கள் எப்படி வாழ்வோம், எப்படி என் பிள்ளைகளை கரை சேர்ப்போம், எங்க அம்மா அப்பாவை நாங்கள் எப்படி பார்த்து கொள்வோம் என்று தெரியவில்லையே ஆண்டவரே. ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அம்மா அப்பா பேரை சொல்லி இந்த உலகம் எங்களை தூஷிக்கிறது ஆண்டவரே, பொறாமைப்படுகிறது ஆண்டவரே, கோபம் மூட்டுகிறது ஆண்டவரே, பொய் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, அவனுடைய மகன் திமிரு பிடித்தவன், பணாசை பிடித்தவன், பொறாமை பிடித்தவன். அவன் அங்க அந்த பொண்ணோட இருந்ததை பார்த்தேன், அந்த பையனோட இருந்ததை நான் பார்த்தேன் என்று ஆண்டவரே என் பிள்ளைகளை பார்த்து இந்த உலகம் ஆண்டவரே தவறு தவறாக சொல்லுகிறது சுவாமி. அவன் படிக்காதவன், ஞானம் இல்லாதவன், குடிகாரன், அவன் முன்னேறவே மாட்டான், அவன் திமிரு பிடிச்சவனா இருப்பான், அவன் அடிதடிக்கு செல்லுவான் என்று ஆண்டவரே என் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறது சாமி. ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, எனக்கும் நல்ல பேர் இல்லை ஆண்டவரே. அப்பா, என் பெற்றோர்களுக்கும் நல்ல பேர் இல்ல ஆண்டவரே.
அப்பா என் பிள்ளைகளுக்கும் நல்ல பேர் இல்ல ஆண்டவரே, என் குடும்பத்திற்கும் இந்த ஊர்ல இந்த உலகத்துல நல்ல பேரே இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உலகம் என் குடும்பத்தை சபித்து வைத்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த குடும்பத்துல மீட்பே இல்லையே அப்பா ஆண்டவரே. இந்த குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பமாகவே இருக்கிறது ஆண்டவரே. முன்னேறவே முடியலப்பா. நான் முன்னேறலான்னு பாக்குறேன், என்னால முடியல. எங்க அம்மா அப்பா முன்னேறணும்னு பாக்குறாங்க, அவங்களாலையும் முடியல. என் பிள்ளைங்க முன்னேறுவாங்கன்னு பாக்குறேன், அவங்களாலையும் முடியலப்பா. தடங்கல்கள் மேலே தடங்கல்கள் ஆண்டவரே. இயேசுவே, கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள் ஆண்டவரே, பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் ஆண்டவரே. ஏனப்பா என்னை சபித்து கொண்டே இருக்கிறேன்? இயேசுவே, என் கண்ணீரை காணும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களை மீண்டும் மீண்டுமாக தண்டிக்காதீர், எங்களை மீண்டும் மீண்டுமாக சபிக்காது, எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாக நீர் வர வேண்டும் என்று ஜெபித்து, இயேசுவே எங்கள் மீது கருணை கொள்ளுங்க, எங்களை கைவிடாதீர்கள் என்று ஆண்டவரே முழுவதுமாக என் குடும்பத்தை உம் கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புத்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான்,
அந்த வீட்டுல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட் 3 சோலார் லைட் வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்க. வாழ்க்கையில வெற்றி அடையுங்க.